கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி ஸ்தோத்திர பாட்டை பாடுங்கள். மத்திய சுவிசேஷம் 26வது அதிகாரம் 30வது வசனம். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவமலைக்கு புறப்பட்டு போனார்கள். இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துக்கு போறதுக்கு முன்பாக ஸ்தோத்திர பாட்டு பாடுறாங்க. அதாவது நம்ம ஏசப்பா என்ன பண்றாங்க, பிதாவை ஸ்தோத்திரிட்டு பாடிட்டு தான் கெத்செமனே தோட்டத்துக்கே போறாங்க. அப்போ இது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். நீங்க படிக்க போறீங்களா, காலையில வேலைக்கு போறீங்களா, இல்ல கிச்சனுக்கு போறதுனாலும் சரி, என்ன வேலை பண்ணாலும் சரி, அதுக்கு முன்பாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க விண்ணப்பத்தை எப்படி தெரிவிக்கணும்ட்டு பிலிப்பியர்ல இருக்க ஸ்தோத்திரத்தினாலும் ஜெபத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தணுமா. ஏன்னா ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான் வேதம் சொல்லுகிறது. இது வரைக்கும் உங்களுக்கு ஸ்தோத்திரித்து பழக்கம் இல்லையா? இன்னிலிருந்து தேவனை துதித்து மகிழுங்க. அவர் துதியின் மத்தியில் வாசம் செய்வார். நீங்க துதிக்க துதிக்க உங்க பக்கத்துல வந்து நிற்பாங்க ஏசப்பா. அது மாத்திரம் உங்க காரியங்களை ஒவ்வொன்றையும் செவ்வையை நடத்தி தருவாங்க, ஜெயித்த தருவாங்க. அதனால ஸ்தோத்திர பலியிடுங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க. தேவனுக்கு ஒரு உண்டாகட்டும்.